டெக்னாலஜி ஒரு தப்பு பண்ணா என்ன ஆகும்? அதிலும் ஒரு கோர்ட்லயே போய் சொன்னா? வாங்க, சட்டம், டெக்னாலஜி அப்புறம் ஒரு விசித்திரமான பொய்ய பத்தின இந்த கதைக்குள்ள போகலாம். ஒக்க நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு நீதிமன்ற தீர்ப்போட அடித்தளமே ஒரு பொய்யா இருந்தா அதோட விளைவுகள் எந்த அளவுக்கு மோசமா இருக்கும் இல்லையா? இங்கதான் ஒரு ட்விஸ்ட். இந்த பொய்ய சொன்னது ஒரு மனுஷன் கிடையாது, அது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது எப்படி நடந்ததுன்னு நாம இப்ப விரிவாக பார்க்கலாம். வாங்க, இந்த விசித்திரமான கேஸோட விவரங்களுக்குள்ள நாம போகலாம். இது இந்தியால நடந்த ஒரு உண்மையான சம்பவம். நம்ம நீதி அமைப்பையே ஒரு பெரிய கேள்விக்குள்ளாக்குன ஒரு சம்பவம். முதல்ல இந்த சட்ட மேற்கோள்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஒரு வக்கீலோ அல்லது நீதிபதியோ தன்னோட வாதத்துக்கு வலு சேர்க்கறதுக்காக இதுக்கு முன்னாடி நடந்த இதே மாதிரியான வழக்குகள்ல கொடுத்த தீர்ப்புகளை சுட்டி காட்டுவாங்க. இதுதான் எந்த ஒரு தீர்ப்புக்கும் அஸ்திவாரம் மாதிரி. கீழ் நீதிமன்ற நீதிபதி தன்னோட தீர்ப்புக்கு சப்போர்ட்டா இந்த 4 கேஸ்களை மேற்கோள் காட்டினார். ஆனா இங்கதான் ஒரு பெரிய சிக்கலே இருந்துச்சு. இந்த 4 வழக்குகளுமே நிஜத்துல நடக்கவே இல்ல, எல்லாமே போலி வழக்குகள். உயர்நீதிமன்றம் விளக்கம் கேட்டப்போ அந்த நீதிபதி ரொம்ப நேர்மையா தன்னோட தப்ப ஒப்புக்கிட்டாங்க. அவங்க சொன்னது இதுதான்: நான் நல்ல எண்ணத்துல தான் முதல் முறையா ஏஐய பயன்படுத்தினேன், ஆனா அது தப்புன்னு அப்புறமா தான் தெரிஞ்சுது. சரி, இந்த ஏஐ தப்பு பண்றதுக்கு காரணமா இருந்த அந்த ஒரிஜினல் கேஸ் என்ன? அந்த இறுதி தீர்ப்பை நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அந்த கேஸோட ஆரம்பத்துக்கு போகணும். இந்த மொத்த சட்ட போராட்டமும் ஒரு ரொம்ப சாதாரணமான பிரச்சனையிலிருந்து தான் ஆரம்பிச்சுது. அதாவது 2 பக்கத்து வீட்டுக்காரங்க நடுவுல நடந்த ஒரு நில எல்லை தகராறு. இந்த கேஸ் எப்படி போச்சுன்னா, முதல்ல சொத்து எல்லை பிரச்சனைக்காக வழக்கு போட்டாங்க. அப்புறம் நிலத்தை அளக்க ஒரு வக்கீல் கமிஷனரை கோர்ட் நியமிச்சது. ஆனா பிரதிவாதிங்க அந்த அறிக்கையை ஏத்துக்காம எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. கடைசியா கீழ் நீதிமன்றம் அந்த எதிர்ப்பை தள்ளுபடி பண்ணுச்சு. அந்த உத்தரவுல தான் ஏஐ உருவாக்கின போலி தீர்ப்புகளை பயன்படுத்தியிருந்தாங்க. இப்ப உயர் நீதிமன்றத்தோட விசாரணைக்கு வருவோம். உயர் நீதிமன்ற நீதிபதி இத ஒரே ஒரு தனிப்பட்ட சம்பவமா பார்க்கல, இது ஒரு பெரிய உலகளாவிய பிரச்சனையோட அறிகுறியா பார்த்தார். உயர் நீதிமன்றம் இந்த தப்புக்கு ஒரு சுவாரஸ்யமான பேர் வச்சது ஏஐயின் மாயத்தோற்றங்கள், அதாவது ஹலுசினேஷன்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா, ஏஐக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அதுவா கற்பனையா சில தகவல்களை உருவாக்கிடும். இது இப்ப உலகம் முழுக்க ஒரு பெரிய பிரச்சனையா மாறிக்கிட்டு வருது. பாருங்க, இது அந்த ஒரு நீதிபதியோட தப்பு மட்டும் கிடையாது. இந்த அட்டவணைய பாருங்க. இங்கிலாந்துல ஒருத்தர் 27 போலி வழக்குகளை சமர்ப்பிச்சிருக்கார். இந்தியாலயும் இதே மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. இது ஒரு உலகளாவிய பிரச்சனைன்னு இதிலிருந்து நல்லாவே தெரியுது. மத்த நீதிமன்றங்கள் இந்த விஷயத்தை எவ்வளவு கடுமையா பாக்குதுங்கிறதுக்கு இந்த மேற்கோள் தான் ஒரு சிறந்த உதாரணம். அவங்க இத வேண்டுமென்றே ஏமாற்றும் முயற்சி இல்லனா மன்னிக்க முடியாத ஒரு அலட்சியம்னு சொல்றாங்க. ரொம்ப கடுமையான வார்த்தைகள் இல்லையா? உயர்நீதிமன்ற நீதிபதி சொன்ன மாதிரியே இந்த போலி மேற்கோள்களை பயன்படுத்துறதால வர்ற பாதிப்புகளை பாருங்க. இது எதிர்த்தரப்போட நேரத்தையும் பணத்தையும் வீணாக்குறது மட்டும் இல்ல, மொத்த நீதித்துறை மேலையும் மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையே குறைச்சிடுது. சரி, இவ்ளோ பெரிய தப்பு நடந்திருக்கு. அப்ப கண்டிப்பா கீழ் நீதிமன்றத்தோட தீர்ப்பை ரத்து பண்ணிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா இங்கதான் கதை ஒரு ஆச்சரியமான திருப்பத்தை எடுக்குது. இதுதான் உயர்நீதிமன்றம் தீர்க்க வேண்டிய முக்கியமான கேள்வி. போலியான ஆதாரங்கள் மேல கட்டின ஒரு தீர்ப்பை என்ன பண்றது? உயர் நீதிமன்றத்தோட தீர்ப்பு ரொம்பவே நுட்பமா இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆமா, மேற்கோள்கள் போலியானவைதான், ஆனா அந்த தீர்ப்போட அடிப்படையான சட்ட கொள்கை சரியானது. அப்படி என்ன அந்த சட்டக் கொள்கைன்னு பாப்போமா? கீழ் நீதிமன்றம் சொன்னது இதுதான்: கமிஷனரோட அறிக்கைங்கிறது வெறும் ஒரு சாட்சி தான், அதுவே இறுதி தீர்ப்பு கிடையாது. அத விசாரணையில தான் முழுசா ஆராயணும். இந்த வாதம் சட்டப்படி சரியானது, அதுக்கு பயன்படுத்தின ஆதாரங்கள் போலியா இருந்தாலும் சரி. அதனால இங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். கீழ் நீதிமன்றத்தோட முடிவோட சாராம்சத்துல உயர்நீதிமன்றம் கண்டுபிடிச்ச சட்டப்பிழைகளோட எண்ணிக்கை 0. இதோ அந்த ஆச்சரியமான இறுதி தீர்ப்பு. உயர்நீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சது. ஆமா, போலி மேற்கோள்கள் இருந்தாலும் கீழ்நீதிமன்றத்தோட அசல் உத்தரவு செல்லும்னு தீர்ப்பு வந்துச்சு. சரி, ஒரு முடிவுக்கு வருவோம். இப்ப நாம தொழில்நுட்பம் மற்றும் நீதிய பத்தி உயர்நீதிமன்றம் சொன்ன இறுதி எச்சரிக்கைகளையும் இந்த வழக்குல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பெரிய பாடங்களையும் பார்க்கலாம். நீதிபதியோட இந்த வரிகள் தான் இந்த முழு கேஸோட சாராம்சமே. செயற்கை நுண்ணறிவை காட்டிலும் உண்மையான நுண்ணறிவை பயன்படுத்துவதற்கே முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். டெக்னாலஜி ஒரு கருவிதான், அது மனுஷனோட இடத்தை பிடிக்க முடியாது. அப்போ இந்த வழக்கிலிருந்து நம்ம என்ன கத்துக்கணும்?
ஏஐ ஒரு உதவியாளர் தான், அது ஒரு மாற்று கிடையாது. அத பயன்படுத்துறவங்க அது கொடுக்கிற தகவல்களை சரிபார்க்க வேண்டிய கடமை இருக்கு. எல்லாத்துக்கும் மேல மனுஷனோட பகுத்தறிவுக்கு ஈடு இணை எதுவுமே இல்ல. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்கிறேன். ஏஐ இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாறும்போது நம்ம நீதி அமைப்பு அதோட மனிதத்தன்மைய எப்படி தக்க வச்சுக்கும்? யோசிச்சு பாருங்க.